வீட்டுக்கு வேலையை ஆரம்பிக்கணும். ஒரு திங்ஸா நம்ம வாங்க போகணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால இன்னைக்கு போயிட்டு என்னென்ன திங்ஸ் நம்மளால வாங்க முடியும் அப்படிங்கறத வந்து இந்த வீடியோக்குள்ளதான் பார்க்க போறோம். செருப்பு போடாமே நான் மட்டும் போயின்னு இருக்கேன்ப்பா ஆர்வத்துல. கொஞ்சம் பாத்திரங்கள் எனக்கு வாங்கணும். வாஷிங் மிஷின் புதுசாங்க வாங்கணும். ஏன்னா இங்க இருக்கிற வாஷிங் மிஷின் டர் ஆயிடுச்சு. சரியா, ஓகேவா? அந்த ரெண்டத்தையும் நம்ம பார்க்க தான் ஃப்ரெண்ட்ஸ் போறோம். ஃப்ரிட்ஜ் வந்து நான் பார்த்து வச்சுட்டு வந்திருக்கிறேன் ஆல்ரெடி. ஒரு கணக்கு டேலி ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த கணக்கு டேலி ஆனவனே நம்ம ஃப்ரிட்ஜ் வாங்கிடலாம். அதனால ஆனா இந்த மந்த் எண்ட்ல நான் வாங்கிடுவேன் அந்த ஃப்ரிட்ஜையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க என்னென்ன பாத்திரம் வாங்குறோம், ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்குறோம் அப்படிங்கிறது தான் இந்த vlog ஃபுல்லா இருக்க போகுது. இன்னைக்கு என்ன கேட்டாரு, ஏன் உன் மூஞ்சி பழைய மாதிரி மாறிடுச்சு, நல்லா பழைய மூஞ்சி தான்ப்பா வந்து நல்லா இல்ல அப்படின்னாரு. அது ஏன் நடுவுல என்னமோ ஃபேஸ் மாறிடுச்சு, நல்லா இருந்த மாதிரி இருந்தது. ஏன் அப்படின்னா நான் கம்பல் மாத்திட்டேன். இதுதான் என்னோட கம்பல்லாம் கிடையாது. அது ஏன்னு தெரியல, உன் ஃபேஸ் நடுவில் ஒரு மாசம் காலமா முகம் பழைய முகம் வந்துருச்சு. உங்களுக்கு பழைய முகம் வந்துருச்சு. இழைச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அதனாலயா இருக்கும். நீ இழைச்சிட்டியா? ஆமா, உனக்கு நான் சாரி கட்டினாவே பிடிக்காதுப்பா. அதுதான்ப்பா மெயின் ரீசன். அது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் நானும் நோட் பண்ணேன். ஆனா உன் ஃபேஸ் மாறிடுச்சு. இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பழைய மாதிரி இந்த ஃபேஸ் வரல. இல்ல நான் கம்மல் மாத்திரவனே என் ஃபேஸ் மாறிடுச்சு. அதனால மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. ஆர்வமா கிளம்பின்னு இருக்கேன். என்னென்ன விசில்ஸ் பாடுக்க போறேன்? ஏற்கனவே ஏகப்பட்ட விசில்ஸ் வாங்கினேன். நீ அதெல்லாம் கொஞ்சம் குக்கிங் பேன் தான் இருக்கு. கொஞ்சம் எனக்கு உருண்டையா அந்த கலக்கி வைக்கிற மாதிரி வேணும். இந்த மாதிரி இருக்குல்ல, இதெல்லாம் கலக்கி வைக்கிறதுக்கு இந்த கைப்பிடி இல்லாத மாதிரி வேணும். ஏதாவது நம்ம கறி வைக்கிறோம், அப்புறம் ஏதாவது சாப்பாடு போட்டு வைக்கிறோம் அப்படின்னா மூடியோட வேணும். இதெல்லாம் இதோ இந்த மாதிரி இருக்கு பாத்தியா? என்னது இது? இந்த மாதிரி பாத்திரங்கள், அப்புறம் அந்த மாதிரி பாத்திரங்கள் வேணும் கொஞ்சம். இதெல்லாம் பிரஸ்டீஜ் தானே எல்லாமே. இதுல பெருசு இதா? அதுல பெருசா தான் நீங்க வச்சிருக்க மீடியம் சைஸ். அஞ்சு பேருக்கு குக் பண்ற மாதிரி இருக்கணும். எது எடுத்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் இப்ப வீட்ல குழம்பு வைக்கிறது அதுக்கு இதுக்கு இந்த 3 வேணும் எனக்கு. இந்த சைஸ் 2 போயிடுச்சு. இன்னும் ஒரு மாசத்துக்கு வாங்கி அதை அப்படியே வெயி அங்க போய் யூஸ் பண்ணி இங்கே எடுத்து யூஸ் பண்ணாது. இங்கே இல்ல, அங்க எல்லாத்தையும் பேக் பண்ணி அப்படியே எடுத்து போய் அங்க பாத்ரூம் எங்கேயாவது வச்சிருவேன். அப்படியே பாக்ஸ் அப்படியே இருக்கட்டும். இந்த 3 சைஸ்ல ஒண்ணுன்னா அது எதுக்கு அந்த மாதிரி எடுக்கிற? அது பாத்திரம் மாதிரியே தெரியல, ஒரு மாதிரி பழசா இருக்கா. அடியில இருக்கிறதா? அது டிசைன் போல. இதெல்லாம் ஓல்டு ஸ்டைல். இந்த இது நல்லா தான் இருந்தது, என்கிட்ட இருக்குது. ஏற்கனவே வாங்கணும்ல, நல்லா இருந்தது. இந்த மாதிரி ஒரு கைப்பிடி வச்சது நல்லா இருக்குது. இது கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரி இருக்குண்ணா. அது இருந்தது இந்த மாதிரி கைப்பிடியா? இது கொஞ்சம் ஆடுச்சு. அது இல்ல, இது என்ன பிராண்டு? பிரீமியரா? இது எதுக்கு? எல்லாமே குழம்பு வைக்கிறது அந்த இது மாதிரி தான். இதெல்லாம் சும்மா பேன் மட்டுமா இது? சரி, எடுத்துக்கினியாப்பா? மாதா கோயில்ல இருந்து அவ்வளோ பெரிய இது தவா வாங்கிட்டு வந்தேன். இது என்னது தெரியல, புதுசா இருக்குதே. டிசைன் இங்கே பாரு, டிசைன். இது ஃபுல்லா டிசைனு, இங்கே பின்னாடி ஃபுல்லா டிசைன். மொத்தத்தில் நீ குக் பண்ணுறதுக்கு வாங்கல, புதுசாக இருக்குது, டிசைனாக இருக்குதுன்ட்டு வாங்குற. எல்லாமே வேணும் தான் நமக்கு. அதனால அது சுடாது. அது கைப்பிடியே இல்லாமல் இருக்குது. சுடாது. இந்த கை சுடு வராது. ஓஹோ, இந்த மாதிரி கீழே பெரிய பெரிய பாத்திரம் இருக்கு, அது இருக்கா? இந்த வடச்சட்டி பிரியாணி பண்ணுறதுக்குள்ள கொஞ்சம் குழம்பே நிறைய வைக்கிறதுக்கு மாதிரின்னா, சட்டியில நிறைய கொஞ்சம் குழம்பே வைக்கிற மாதிரின்னா. எவ்வளவு? 2000. 2000 ஓகேவா? இது ஓகே தான். அப்பா இப்போ நம்ம 3 பர்னரா 4 பர்னரா? 3 பர்னர். பெரிய அப்ப இதை எடுத்து வச்சினா அப்ப பக்கத்துல இருக்கிறதுல வைக்க முடியாம இடிக்காதா? இல்ல பெரிய பர்னருக்கு வைக்கணும். இடிக்காதா? இடிக்கும்ல. சின்னது வைக்கணும். அப்ப அட்ஜஸ்ட் பண்ணி தான் வைக்கணும். இது ஒண்ணு கொடுங்க. இது மூடி இல்ல?
மூடியில் இருக்கும் ஓப்பன் டைப் தான் நல்லா இருக்கும். இதில் சின்னது மாதிரி வேணுமா அங்கே இருக்கு பாருங்க. இல்லை சின்னது மாதிரி ஓகே. எனக்கு மூடியோட இருக்க மாதிரி கொடுங்கண்ணே. இதுலேயே மூடி இருக்க மாதிரி தரோம். இதுலேயே மூடி இருக்க மாதிரி கொடுங்க. இந்த பிளைனா இல்லையா? இந்த மாதிரி இதுதானே என்கிட்ட இருக்குது. இது நல்லா இருந்தது. இதில் சின்னது பெருசு இல்லையா? இதான் இருக்கு. அப்புறம் ஏன் வாங்குற? ஒன்று தான் இருக்கு, மீதி ரெண்டும் போயிடுச்சு. இதில் சின்னதாக இதே மெட்டீரியல் வேணுமா அந்த பாருங்க. இது ஸ்டீல் மூடி போட்டு. ஸ்டீல் மூடி எங்கே இருக்கு? அது பட்டர்ஃப்ளை இல்லை, பிளாக்பெரி. அதான் கேட்குறேன். இந்த மாதிரி இது என்கிட்ட இருக்கு, நல்லா இருக்குது இது. அதில் சின்னது இதெல்லாம் என்னது? இந்த இதுதான் இந்த காமிச்சல பிளாக்பெரி ப்ரீமியர். அதெல்லாம் நீ ஏன்ப்பா என்ன எதிர்பார்க்குற? என்னப்பா சொன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உனக்கு முட்டை போடுறதுக்கு நல்லா இருக்குது குட்டி குட்டியான்னு நீ போட்டு நல்லா இருக்கு. பார்க்கும்போது எனக்கு அழகா இருக்குது. எனக்கும் பார்க்கும்போது அழகா இருக்குது. இது எல்லா சைஸ்லயும் நீயே இதே மாதிரி சொல்லி சொல்லி வாங்கி வச்சிருக்கிற வீட்டுல. ஒரு நாள்ல எனக்கு போட்டு குத்தியா? இதுலயே எனக்கு சைஸா வேணும். இந்த சைஸ் எங்கேயோ போயிடுதுனே. அது இந்த இதுல மீடியம் இல்ல, இல்லைன்னா மாடல் தான் வேறு பொருள் தான் இருக்கும். உருண்டையாக வருவாங்க. இல்லை இது நல்லா இருந்தது, அதனால தான் யோசிச்சேன். இது நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆல்ரெடி, நல்லா இருக்கு எனக்கு. நான் கேட்குற சைஸ் ரைஸ் வடிகட்டிக்கு சாப்பிட்றது இது. சரி, இப்போ என்னது இது? இந்த ஷேப் நல்லா இருக்கா? இந்த ஷேப் நல்லா இருக்கா? இன்னொன்று என்ன ஷேப் கையில் எடுங்க. நார்மல் யூஸ் இது. ரெண்டும் ஒரே ஷேப் தான். இது கொஞ்சம் பட்டையா இருக்கு, இது கொஞ்சம் நீளமா இருக்கு. ஏதோ ஒன்று வாங்கு, எப்படி இருந்தா என்ன. இவ்வளோ பெருசுலாம் எடுக்காத. ஸ்டவ்வில் ஒன்று வச்சுன்னா அடுத்தது 2 பர்னரில் எதுவுமே நீ வைக்க முடியாது. இதுவே ஆக்குப்பை பண்ணிடும் பிளேஸா. இது ஒன்று வேணும் எனக்கு. எதுக்கு இது? நான் 1 kg 2 kg சிக்கன் மட்டன்லாம் எதாவது செய்யணும்னா வேணும்ல. 1 kg செய்யணும்னாலே இந்த பாத்திரம் வேணும். இப்போ வீட்டில் 1 kg நீ செய்யறது இல்லையா? வடச்சட்டி வச்சிருக்கல, அந்த பெரிய வடச்சட்டி. ஓகே. அதுக்கு பதிலாக இது. இதை குத்துறேன். அந்த ரெண்டும், அதுக்கப்புறம் இது. அதுதான் 3 கேட்டா தான் யோசிக்கிறேன். இல்ல அது நல்லா இருந்தது எனக்கு. அந்த கருப்பு யூஸ் பண்ணிருந்தா அது சூப்பரா இருக்கு. அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? இது என்னது? இது 3300, அது 2000, அவ்வளவுதான் இதுக்கு வித்தியாசம். இது என்னது? அது என்னது? இது சில்வர், அது நான் ஸ்டிக். அதுவா? கருப்பா இருக்கிறது தான் நான் ஸ்டிக்கா? சில்வர் தெரியலையா எனக்கு இன்னும். அதுல இந்த இதெல்லாம் போட்டு நண்டெல்லாம் போட்டு கிளற முடியாது. இதுல ஸ்கிராட்ச் ஆகும். ஓஹோ, சரி. இதுல எப்படி வேணா போட்டு கிளறிக்கலாம். இது கிளறலாம். கருப்பு அடிக்குமா பாத்திரம்? அடிக்காது. இதுல பெருசு இருக்கா? பெருசுண்டா இந்த சைஸ்ல தரவா? அந்த பெரிய பாத்திரம் அந்த இதுல இருக்குல்ல, பெருசுல. அப்ப எல்லாரும் நான் ஸ்டிக் தானே வேணும்னு வாங்குறாங்க. யாரு இப்ப நான் ஸ்டிக் எல்லாம் வாங்குறது இல்ல அவ்வளவு. அப்ப நீ எதுக்கு வாங்குற? அது நல்லா இருந்தது, நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்ல. இது 189 rupees. பிளைன்ல காஸ்ட்லியாமா. இது 189 rupees, 139 rupees. இது 189. இது பேர் மக்குப்பா. இது வேண்டியது இல்லை நமக்கு. ஜூஸுக்குன்னா ஜூஸ்க்கு ஏற்ற மாதிரி எடு. இப்போ இதுலயே கொடுத்துருங்க, ஒரு பாக்ஸ் கொடுத்துருங்க. ஒரு பாக்ஸா ஒரு பீஸ் வருமா? 6 பீஸ் வேணாம். இது 6 பீஸா வேணும். 5 இருந்தா 5 வேணும் நமக்கு, அவ்வளோதான். 2 பீஸா? அப்போ 2 பாக்ஸ் கொடுங்க போதும். 4 பீஸ் கொடுங்க போதும். கொடுங்க, என் கிச்சனுக்கு மேட்ச் ஆகுது. எது? இதுவா? ஆமா, இதுல ஒரு 12 கொடுங்க. என் கிச்சனுக்கு மேட்ச் ஆகி இருக்கிறது. இது என்ன இருக்குது? 1 கிலோ 1 kg பிடிக்கிற மாதிரி. நான் 1/2 kg தான் வாங்குவேன். முக்கால் பாசி பிடிச்சிடும். இந்த கலர்ல 10 பீஸ் நீங்க வச்சிருக்கீங்களா? கலர்ல 10 பீஸ் இருக்கு. வேற 2 ஒயிட் கொடுத்துருவா 12. சரி, ஓகே. சரி, இதுல 10 கொடுங்க. தேவைன்னா அப்புறம் வந்து வாங்கிக்கலாம். ஆமா, அவ்வளோதான். 10க்கு மேல என்ன இருக்குது? அங்கே 10க்கு மேல வேலையே இல்லை. 10க்கே வேலை இருக்கான்னு தெரியல. கரெக்டா இருக்கும். 10க்கெல்லாம் கரெக்டா இருக்கும். அது ரிஸ்க்குப்பா. அவ்வளோ ஷார்ப்பா இருக்குதுப்பா அது. இதுதான் எல்லாருமே யூஸ் பண்றாங்க. இது என்னன்னா எல்லாம் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிடுது உட்லாம். அதனால கட்டையில காலில் விழுந்தா கூட பிரச்சனை இல்லை. இது காலில் விழுந்தா சுண்டு நசுங்கிடும் தான். அதுக்கு என்ன பண்றது? ஆனா இப்போ இதுதான் ட்ரெண்ட். இப்போ இதுதான் வந்து எல்லாருமே மாறி நிற்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளி தட்டு போய் பித்தளை தட்டில் சாப்பிட்லான்னு டிசைட் பண்ணி பித்தளை தட்டு வாங்குறேன். கோல்டு தட்டு மாதிரி இருக்குது. இதான் எனக்கு பிடிச்சிருக்குது வெள்ளி தட்டை விட. நல்லா தான் இருக்கு, ஆனால் கொஞ்சம் சின்னதாக இருக்கு, அவ்வளோதான். வேணா உங்கள் ஆசைக்கு வாங்கிக்கோ. நமக்குண்ணா நம்ம 2 பேத்துக்கு மட்டும் வாங்கிக்கோ. சரி, ஓகே. எதுக்குப்பா இப்போ இத்தனை பாத்திரம் வாங்கி தெரியுது நீன்னு? எது?
என்கிட்ட இல்லாத பாத்திரம் வாங்குறேன், கொஞ்சம் பெரிய பெரிய பாத்திரம் எனக்கு வேணும், அதனால வாங்குறேன். பா குடும்பம் பெருசாயிடுச்சுப்பா. ஓகே இந்தாங்கண்ணா, இது அவ்வளோதான். இதுக்கு கீழே கொடுத்துருங்க. அப்போ இது வேணான்றியா? அந்த கூட வேணான்றியா? எந்த கூட? நல்லா தான். அந்த கூட வேணாம். வாங்கி என்ன வைப்ப? அசிங்கமா வச்சிடுவேன் நீ. இப்போ வேணாம். அது கிளாஸ் வாங்கி அந்த கிளாஸ்ல தான் ஃப்ரூட்ஸ் மேல வைக்கணும். அந்த இது எங்க? இது பவுல், கிளாஸ் பவுல் நம்ம வீட்லயே இருக்குப்பா. நிறைய அங்க கோயம்புத்தூர்ல இருந்து எடுத்துட்டு வந்ததெல்லாம் நிறைய இருக்குது. இது வெயிட்டா காட்டுறேன் நீங்க. அந்த இது எதுக்குப்பா உனக்கு? தோபர், அது எதுக்கு உனக்கு? அழகா இருக்கு. நீ உன் இஷ்டத்துக்கு என்னென்னமோ வாங்கின, ஏன் இஷ்டத்துக்கு நான் வாங்குறேன். பித்தளையா வாங்கினுக்கிற எல்லாத்தையும். ஆமா, இதுல ஒரு 3-4 வாங்கிக்கலாமா? 3 போதும். ப்ரொஃபைல் டோர்ல வைக்கணும்னா மேல 2 கீழ 2. 3 தானா? 3 இல்லனா 2 தான் பிடிக்கும் நமக்கு. இது அழகா இருக்குது. ஐ லைக் திஸ். பில் எவ்வளவு வந்தது? இன்னும் இல்லையே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மணி வந்து 10:15 ஆச்சு. இன்னும் பில்லிங் போயிட்டே இருக்குது. ஏன்னா நான் நிறைய எடுத்துட்டேன் போல. நான் நினைச்சா ஒரு 20 அப்படின்னு பார்த்தேன். இது என்னமோ 50,000 தாண்டி போகும். நான் தான் சொன்னேன். அதனால சரி ஓகே, இப்போ என்னன்னா பில்லிங் எல்லாம் பண்ணி முடிச்சிருட்டோம். அதுக்கப்புறம் நான் அடுத்த வீடியோல நான் என்னென்ன ஷாப்பிங் பண்ணேன் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ என்ன ஷாப்பிங் பண்ண? இப்போ என்ன பண்ணிருக்க? வாஷிங் மிஷின். எந்த வாஷிங் மிஷின்? இது 8.5 kg சாம்சங்ல. நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பிராண்ட்லயே தான் வேணும்னு கேட்டேன். ஏன்னா சாம்சங் தான் பெஸ்ட் பிராண்ட். இது 8.5 kg பா. நம்ம எத்தனை kg தர ஓட்டினுக்கிற சாம்சங். அதனால சரி நான் என்னன்னா கொஞ்சம் எனக்கு வெயிட் கொஞ்சம் லோடு இழுக்க மாட்டேன். அந்த லோடு இழுக்கிறதுக்கு அடுத்த கிரேடு போயிருக்கேன், அவ்வளவுதான். ஏன்னா வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆன நான் பாக்கிறதுக்கு கேக்குறேன். இது 8.5 kg. இதுதான் 8. இது 8. இது 8. இது 8. அதுக்கு அது சூப்பரா இருக்குது. வேர்ல்பூல். அது எது? இது வேர்ல்பூல். சாம்சங் பா. ஒழுங்கா போய் பாருப்பா. போய் பாருப்பா. அது வேர்ல்பூல் பா. அப்படியே இதுதானே நம்ம இப்ப இதுலயும் வாங்கி இருக்கோம். நம்ம அர்பன் ரைஸ் வீட்லயே, அர்பன் ரைஸ்ல தான வாங்கி இருக்கோம். அர்பன் ரைஸ் வீட்லயே இதுதான் இருக்குது. இப்போ நான் சாம்சங் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். தர ஓட்டிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு என்னன்னா நான் டெய்லி வாஷிங் மிஷின் போடுவேன். நான் வீட்ல என்ன வேலை செய்யறனோ இல்லையோ எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஆனா வீட்ல டெய்லி வாஷிங் மிஷின் துவைக்க துணியை மடிச்சு நான் வச்சிருவேன். எனக்கு இந்த மாதிரி துணியெல்லாம் வந்து மேலேயும் கீழே அழுக்கு துணி போட்டுக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதனால எனக்கு அந்த டாப் லோடு கூட எடுக்க சொன்னாரு. ஃப்ரண்ட் லோடு எடுக்க சொன்னாரு. ஃப்ரண்ட் லோடு எனக்கு வேணாம், எனக்கு டாப் லோடே ஓகே போதும். அது ஏன் நீ வேணாம்னு சொன்னா அது குனிஞ்சி நம்ம உள்ள ஆமா அதுக்கு இல்ல குனிஞ்சி தான் உள்ள போட ஓபன் ஆகாது. இதெல்லாம் ஓபன் பண்ணி பார்க்கலாம். நீ குனிஞ்சி தான் உள்ள போடணும். நிறைய ஃபால்ட் இருக்குது. அதனால எனக்கு தேவையில்லை. ஆனா அதுதான் தர ஓட்டு இதை விட பயங்கரமா ஓடின்னு கிடக்கும். அது இது வந்து அது யமஹா பைக் மாதிரி. அது தெரியுமா? RX 100 மாதிரி. அது இதுதான் RX மாதிரி பழைய மாடல். ஆனா இதுவும் ஓகே. நான் என்னப்பா ஒரு 10 வருஷம் வந்தாலும் பெரிய விஷயம்ப்பா. 10 வருஷம் வந்துச்சு எனக்கு. சாலிடா வந்துச்சு. ஓகேவா? அதனால ஓகே. ஆனா 2-3 வாட்டி செலவு வச்சுச்சு நடுவுல. ஆமா, எவ்வளவு செலவு. அதாவது நான் லோடு ஜாஸ்தி இழுக்கிறேன்ல, அதனால மிஷின் மோட்டர் போகுது. அதுவும் இல்லாம எலி வந்து ஒரு தடவை குதறி வச்சுட்டு போயிடுச்சு. அதனால அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இது ஒரு ரீஹீட் பண்றதுக்கு. ஏன்னா அவரு இப்ப இதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையும் வீட்டுல தான் தங்க போறாங்க. அவருக்கு வந்து அப்பப்ப சூடா தான் வேணும் அப்படின்னு கேக்குறாரு. அதனால நம்மளுமே இந்த சம்மர் டைம் ஓகே, குளிர் டைம்ல நம்மளுமே ஒரு சூடா சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா தானே இருக்கும். குழம்பு அதெல்லாம் சூடு பண்ணி சாப்பிட்றதுக்கு இதுல வச்சு சூடு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அது ஒண்ணு. அதுக்கப்புறம் நிறைய வீட்டு பொருட்கள் தான் வாங்கியிருக்கேன். கிச்சன்ஸ், அப்புறம் வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பாத்திரம், பண்டங்கள், பிரியாணி செய்வது, தால்ச்சா செய்வது, மீன் வறுத்தல், எறா பொரிச்சல் எல்லாமே இருக்குது வாங்கிருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா வெளியில கல்யாண வீட்டுக்கு சீர் வைக்கிற மாதிரி லைனா ரோட்ல அடிக்க வச்சிருக்குது. அது அப்புறமா லாஸ்ட் வீடியோல இடையில நாங்க போடுறோம். ஓகேவா? என்னப்பா கையில டேபிள் தூக்கி வச்சுட்டு நின்னுற? இது உடைஞ்சிச்சு. எதுக்கோ ஏறி நின்னியா என்னமா பண்ண? அந்த இதுவை எடுத்து போட்டு டப்புன்னு அடிச்சா உடைச்சிச்சு. எது? அந்த இது. ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தான் வாங்கிருக்கேன். இதெல்லாம் புது வீட்டுக்கு சீதனம், புது வீட்டு சீதனங்கள் இன்னும் வர வேண்டியதெல்லாம் இருக்குது. ஆமா, என் பித்தளை பிளேட்டு எல்லாம் வரும். அதெல்லாம் பாட்டிலு. இதுல வாஷிங் மிஷின் ஆட் ஆகும், ஹீட் பண்றதுக்கு ஓவன் ஆட் ஆகும். ரீஹீட் அது பேர் ஓவன் இல்லையா? அப்போ ஓவனும் நம்ம கிட்ட இருக்குது, இதுவும் நம்ம கிட்ட இருக்குது. ஆமா, எல்லாமே நம்ம கிட்ட இருக்குது. ஓடிஜியும் இருக்குது. என்னப்பா என்ன 659 கணக்கு பார்த்து எல்லாத்தையும் ஏத்தினுக்கிறோம். பேக் பண்ணி எல்லாத்தையும் புது வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடலாம்.